ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற கிரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2025 டேட்டிங் ஆப் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அதை டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சிலர் அவங்களுக்கு ஏற்ற பார்ட்னர்ஸை தேட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆப் வழியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற அந்த பர்சன் எக்ஸின் உண்மையான குணம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியே அவங்கள நம்பி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த பர்சன் எக்ஸ் எதிர்மறையான கேரக்டரில் இருந்தால் உங்கள் அடுத்த மூவ் என்ன? நம்ம கிரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 9 பார்க்க போகிற கேஸ் ஃப்ரம் சேட் டு செயின் சாஸ். விகாஸ் வாக்கர் ரொம்பவே பரபரப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறாரு. அவர் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறதுக்கு காரணம் அவரோட பொண்ணு ஸ்ரதா வாக்கர் பல மாதங்களாக அவரை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. டெல்லியில் இருக்கிற ஸ்ரதாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியலன்னு அவர்கிட்ட சொல்லவும், இது வரைக்குமே அவர் பொண்ணு இப்படி பண்ணது இல்லை மற்றும் இவ்வளோ மாதங்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அவருக்கு புரியுது. ஸ்ரதா வாக்கர் 1995 மகாராஷ்டிரா இந்தியாவில் பிறக்கிறாங்க. வசாயில் கான்வென்ட் ஸ்கூலில் முடித்த ஸ்ரதா விவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் BMM கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த கோர்ஸில் இருந்து பாதியில் ட்ராப் அவுட்டும் ஆகுறாங்க. அதற்கு பிறகு மலாட்டில் இருக்கிற ஒரு MNC கால் சென்டரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு டேட்டிங் ஆப் மூலமாக ஸ்ரதாக்கு அறிமுகமான நபர் தான் அஃப்தாப் அமீன் பூனாவாலா. அப்போது அவரோட பேசும்போது அஃப்தாப்பும் வசாயில் உள்ள நபர் தான்னு தெரிஞ்சதும் ஸ்ரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் அஃப்தாப்பும் ஸ்ரதா வேலை பார்க்குற அதே கால் சென்டரில் தான் கோஇன்சிடென்ட்டாக வேலை பார்க்குறாரு. 2019 ஸ்ரதா அஃப்தாப் கூட ஒரே வீட்டுக்கு மூவ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முடிவை ஸ்ரதாவின் குடும்பத்தினர் ரொம்பவே எதிர்க்கிறாங்க. காரணம், ஸ்ரதா ஒரு ஹிந்து மற்றும் அஃப்தாப் ஒரு முஸ்லீம். இந்த இன்டர்காஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை எதிர்த்தவங்க ஸ்ரதா கல்யாணம் பண்ணாமலேயே சரியா தெரியாத ஒரு பையனோட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அவங்க ஒத்துக்கல. ஆனால் ஸ்ரதா ரொம்ப பிடிவாதமாக அஃப்தாப் கூட ஒன்றா தாங்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட ஸ்ரதாவின் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனதும் அவங்க கண் பார்வைக்கு வந்த முதல் சஸ்பெக்ட் அஃப்தாப் தான். 12 நவம்பர் 2022 அஃப்தாப் டெல்லி போலீஸாரால் அரெஸ்ட் பண்ணப்படுறான். விசாரணையில் ஸ்ரதா 18 மே 2022 வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட போலீஸ் மேலும் பல கேள்விகளை கேட்டு அவனை தோண்டி துருவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு திக்கி திணறி மாற்றி மாற்றி ஆஃப்தாப் பதில் சொல்ல போலீஸ் மேலும் அந்த விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. கடைசியில் வேற வழி இல்லாமல் நடந்தது சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆஃப்தாப். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. வசாயில் இருந்து 2 பேரும் டெல்லிக்கு வீடு மாறி போயிருக்காங்க. முக்கியமாக ஸ்ரதா காணாமல் போகிற வரைக்குமே அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆஃப்தாப்க்கும் ஸ்ரதாவிற்கும் அடிக்கடி கல்யாணம் மற்றும் ஃபைனான்ஷியல் விஷயமா பல முறை சண்டைகள் வந்திருக்கு. ஆஃப்தாப் ஸ்ரதாவை கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லாதனால தொடர்ந்து அந்த கேள்வியை தவிர்த்துட்டு வந்திருக்கான். 18 மே 2022 மறுபடியும் ஸ்ரதா கல்யாணத்தை பற்றி பேச, அதனால் 2 பேருக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போது ஆஃப்தாப் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸ்ரதாவின் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட பிடியின் அழுத்தம் ஸ்ரதாவின் உயிர் போகும் வரை தளரவே இல்லை. ஸ்ரதா இருந்ததை உறுதி செய்த ஆஃப்தாப் அவங்க உடலை டிஸ்போஸ் பண்ண அவன் பார்த்த ஒரு டிவி ஷோவை இன்ஸ்பயராக வச்சு 35 துண்டுகளாக வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு ட்ரெயின்ட் செஃப்பாக இருந்ததால் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி மீட்ஸை ப்ரிசர்வ் பண்ண அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்ரதாவின் உடல் உள்ளுறுப்புகள் பிளான் பண்ணி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு சாப்பிட தந்திருக்கான். வெட்டப்பட்ட ஸ்ரதாவின் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ண பாலித்தீன் பைகளில் போட்டு அதை சத்தர்பூர் ஃபாரஸ்டில் வீச பிளான் பண்ணுறான். இந்த பிளானை விடிய காலையில் 2 மணிக்கு எக்ஸிக்யூட்டும் பண்ணுறான். அடிக்கடி இப்படி பண்ணால் இந்த பேட்டர்ன் மற்றவங்களை சந்தேகப்பட வைக்கும்னு கொஞ்சம் கேப் விட்டு காட்டுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். மீதம் இருந்த உடல் பாகங்களின் ஸ்மெல் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் பத்திரப்படுத்தி வச்சுருக்கான்.
இதில் டிஸ்டர்பிங்காக இருந்த விஷயம் என்னன்னா, ஸ்ரதாவின் இறந்த உடல் இருந்த அந்த வீட்டில் தான் அவன் போலீஸ்கிட்ட பிடிபடும் வரை இருந்திருக்கான். போலீஸ் சத்தர்பூர் ஃபாரஸ்ட்க்கு டாக் ஸ்குவாடோட அவனை ஸ்ரதா பாடியை டிஸ்போஸ் பண்ண இடத்த அடையாளம் காட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அழுகின நிலையில் 13 மனித உடல் பாகங்கள் கிடைக்குது. ஆனால் அதில் மோஸ்டாக சதைகள் இல்லாத எலும்புகளை தான் இருந்தது. டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் அந்த உடல் பாகங்கள் ஸ்ரதாவோடது தான்னு உறுதி செய்யப்படுது. கோர்ட்டில் சார்ஜ் பண்ணப்பட்ட அஃப்தாப்பிற்கு எதிராக ஸ்ரதாவின் அண்ணன் அஃப்தாப் தன்னை அடிக்கடி அடிக்கிறதா ஸ்ரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் ஸ்ரதாவை பிரேக்கப் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வர சொல்லி பல முறை அட்வைஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆஃப்தாப் அதற்கு பிறகு செஞ்ச தப்புக்கு சாரி கேட்டு அவங்கள சமாதானம் படுத்துறதால அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வர ஸ்ரதாவிற்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. அதற்கு பிறகு அவங்க அண்ணனோட பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரதா குறைச்சிக்கிட்டதா சொன்ன அவங்க அண்ணன் அதற்கும் ஆஃப்தாப் தான் காரணமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. டெல்லி போலீஸ் அவன் மேலே 6629 பக்கங்கள் நிறைந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ்க்கான ஹியரிங் இன்னும் முடியலை மற்றும் ஆஃப்தாப்பை இப்போதைக்கு திஹார் ஜெயிலில் தான் சிறை வச்சிருக்காங்க. அவனுக்கு தண்டனைகள் இன்னும் உறுதி செய்யப்படலை. நீதித்துறை அவனுக்கு ஏற்ற தண்டனையை நிச்சயம் தரும்னு நம்புவோம். இந்த கேஸில் ஸ்ரதா பண்ண தப்பு டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ண ஒருத்தரின் கேரக்டரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காம அவரோட ஒன்றா தங்க முடிவெடுத்தது. இப்போது லிவின்கிற வார்த்தை ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அது மேல்நாட்டின் கலாச்சாரம், அதே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை. இரண்டாவது தப்பு ஆஃப்தாப்போட அவங்களுக்கு இருந்த அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுது. என்னத்தான் அடித்ததுக்கு பிறகு வந்து சாரி கேட்டாலும் அது ஒரு தவறான செயலாக ஸ்ரதாவிற்கு தோணாமல் இருந்திருக்கு. நம்மளை சுற்றி இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருப்போம். ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கிறது காயப்படுத்துறது ரொம்ப நார்மல்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ வாய் வார்த்தையாக வர ஆர்கியூமெண்ட் கை நீட்டுற அளவுக்கு வயலன்ஸாக மாறுதோ அப்போ நீங்கள் நிச்சயம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரதா மாதிரி யோசிக்காமல் அதில் இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசித்து தகுந்த உதவியோட மூவ் ஆன் பண்ணுங்கள். அதிலேயே சிக்கி உங்கள் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் சீரழிச்சுக்காதீங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.